பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அத்தை சாப்பாடு ரெடியா இருக்கத்தை சாப்பிட வரீங்களா? இல்லம்மா மீனாட்சி, நான் லேட்டா சாப்பிட்றேம்மா. மீனாட்சி, ஆதி வந்துட்டானாமா? ஆதி விடிய காலைல தான் அத்தை வந்தான், ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கான் ஆபீஸ் கிளம்புறதுக்காக. குட் மார்னிங் ஜானு, ஏன் ஒரு மாதிரி இருக்க காலையிலேயே? ஒன்னும் இல்ல ஆதி, நீ எப்போ வந்த? ஐயோ ஜானு, நான் ஏர்லி மார்னிங் தான் வந்தேன். வந்தோடனே நான் ஓ ரூமுக்கு தான் வந்தேன். நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் என் ரூமுக்கு போயிட்டேன். ஏன் ஜானு, என்னாச்சு? ஆதி, உனக்கு நடக்கிறதெல்லாம் தெரியுதா இல்ல நீ தெரியாத மாதிரி நடிக்கிறியானே தெரியல ஆதி. இங்க பாராதி, நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். பொண்ணு பாக்குற விஷயத்துல நீ என்ன ஆதி முடிவு பண்ணிருக்க? ஜானு, இதுல முடிவு பண்ண என்ன ஜானு இருக்கு? நான் தான் தெளிவா சொன்னேனே, எனக்கு மித்ராவை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்க, இதுதான் என்னோட விருப்பம்னு. பின்ன மறுபடியும் முடிவு என்னன்னு கேட்டா என்ன ஜானு? ஐயோ ஆதி, உனக்கு புரியுதா இல்லையாடா? நான் உனக்காக பாத்திருந்த பொண்ணு வைஷ்ணவி தான்டா. ஆனா நீ என்னடானா மித்ராவை பிடிச்சிருக்குன்னு சொல்ற. ஆதி, அன்னைக்கு நான் உன்கிட்ட போட்டோ பாருன்னு சொன்னல, அந்த போட்டோவை நீ பாத்தியா இல்லையாடா? கேட்டா போட்டோ பார்த்துட்டு அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம்லடா, நான் வேற ஏதாச்சும் பண்ணி இருந்திருப்பல. ஆனா நீ எதுக்காக ஆதி அங்க வந்து இப்படி நடந்துகிட்ட? ஜானு, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அன்னைக்கு நான் போட்டோவே பார்க்கல ஜானு. அன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்ததுனால அந்த போட்டோவை பார்க்கவே நான் மறந்துட்டேன் ஜானு. ஆதி, என்னடா சொல்ற? நீ போட்டோவே பார்க்கலையா? ஆமா ஜானு, அன்னைக்கு நான் இம்பார்ட்டன்டான ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். ஒர்க் முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால போட்டோவை பார்க்கறதே நான் சுத்தமா மறந்துட்டேன் ஜானு. ஐயோ ஆதி, என்னடா நீ இப்ப வந்து இப்படி சொல்ற? ஏண்டா, நான் நீ போட்டோ பார்த்துட்டு தான் அங்க வந்து மாத்தி சொன்னேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆதி, இது நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடா போட்டோ பார்க்கலன்னு. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றதுனே தெரியல. பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஐயோ என்ன ஜானு, எல்லாரும் எவ்வளவு சின்ன விஷயத்துக்கு போயிட்டு இவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்றீங்க? எனக்கு சத்தியமா புரியல. இங்க பாரு ஜானு, என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம், சரியா? சரி ஜானு, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய் ஜானு. அம்மா, நான் கிளம்புறேம்மா. அதுக்கண்ணா சாப்பிட்டு போலாம்ப்பா, சாப்பாடு ரெடியா இருக்கு. ஐயோ இல்லம்மா, பசிக்கல, நான் கிளம்புறேன். ஜானு டார்லிங், நான் கிளம்புறேன். பாய். பாய்டா. ஐயோ என்னம்மா மீனாட்சி, ஆதி இப்படி சொல்லிட்டு போறான். இதுல என்ன இருக்குன்னு ரொம்ப ஈஸியா கேட்டுட்டு போறான். கடவுளே, இவனுக்கு நான் எப்படி இப்ப எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. அத்தை, ஆதி தான் தெளிவா சொன்னானே அத்தை, அவன் போட்டோவே பார்க்கலன்னு. அவன் மட்டும் போட்டோ பார்த்திருந்தானா இவ்வளோ பெரிய குழப்பம் வந்திருக்கவே வந்திருக்காது அத்தை. அத்தை, நடந்தது நடந்து போச்சு அத்தை. ஆதி தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றான் அத்தை, அவனுக்கு மித்ராவை தான் பிடிச்சிருக்குன்னு. நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அத்தை. ஆமாம்மா மீனாட்சி, நீ சொல்றது சரிதாம்மா. ஆதி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாமா? ஆண்டி, எதுக்கு ஆண்டி வர சொல்லிட்டு இப்படி எதுவுமே பேசாம இருந்தீங்கன்னா என்ன ஆண்டி அர்த்தம்? ஐயோ மாயா, அதைத்தான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியாம நான் உட்கார்ந்துருக்கேன். ஆண்டி, முதல்ல ஒரு விஷயம் சொல்ல வரதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் கொடுக்குறீங்களே, இது தெரியுமா, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அப்படி இப்படின்னு. அத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு சொல்ல வந்த விஷயம் என்னவோ அதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லுங்க ஆண்டி, ஓகே? பேசுவடி பேசுவ, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஐயோ மாயா, எல்லாம் ஆதிக்கு பொண்ணு பார்க்க போன விஷயமா தான். வாட்? பொண்ணு பார்க்க போற விஷயமா பேசணுமா? ஆண்டி, இதுல பேச வேண்டியது என்ன ஆண்டி இருக்கு? நீங்க தான் சொன்னீங்களே நான் எப்படியாச்சும் பொண்ணு பார்க்க போறத தடுப்பேன்னு. தென் வாட்? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ மாயா, முதல்ல சொல்ல வரத கேளு மாயா. நாங்க பொண்ணு பார்க்க போனோம். வாட்? பொண்ணு பார்க்க போனீங்களா? ஆண்டி, என்ன ஆண்டி, அன்னைக்கு என்னமோ நான் பொண்ணு பார்க்க போறத தடுத்துருவேன், என்ன மீறி எப்படி பொண்ணு பார்க்க போறாங்க அப்படி இப்படின்னு வீர வசனம்லாம் பேசிட்டு இன்னைக்கு என்னடானா நாங்க பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம்னு சொல்றீங்க? ஆண்டி, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆண்டி? மாயா பேபி, முதல்ல நான் சொல்ல வரத கேளு. என்ன ஆண்டி கேக்குறது இருக்கு? சரி ஆண்டி, பொண்ணு பார்த்துட்டு வந்தோன்னே எனக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டியதானே? இத்தனை நாளை விட்டுட்டு இன்னைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆண்டி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன மாயா பேசுற நீ? நான் ஃபோன் பண்றப்பலாம் நீ எப்ப பார்த்தாலும் பார்ட்டில இருக்க, பப்ல இருக்கனே தான் சொல்லிக்கிட்டே இருக்க. நான் சொல்ல வரத நீ காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கற. அப்புறம் நான் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? நானும் பொண்ணு பார்க்க போயிட்டு வந்தாலும் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் கால் பண்ணேன். பட் நீ தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லையே. ஓ ஷிட். ஐயோ ஆண்டி, அது நான் ஒரு பர்த்டே பார்ட்டில இருந்த ஆண்டி, அதனாலதான். சரி ஆண்டி, சொல்லுங்க என்னாச்சு பொண்ணு பார்க்க போன இடத்துல? ஐயோ மாயா, பொண்ணு பார்க்க போன இடத்துல ஆதி பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னான். ஆண்டி, என்ன சொல்றீங்க? ஆதி பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டானா? ஐயோ ஆண்டி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க என்னடானா பில்டப் விட்டு இதை இவ்வளவு லாஸ்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?
ஆண்டி என்ன ஆண்டி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஆண்டி இதை தானே ஆண்டி நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத கதையெல்லாம் எதுக்கு ஆண்டி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ மாயா, முதல்ல நான் சொல்ல வர விஷயத்த முழுசா கேளு மாயா. நீ பட்டு சும்மா அப்படியே ஓவர் எக்ஸைட்டடா ஆகாத சரியா? ஆதி பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அவன் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு பொண்ணோட தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். போதுமா? வாட்? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆண்டி பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா ஆதி எதுக்காக ஆண்டி பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு பொண்ணோட தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னா? ஐயோ ஆண்டி எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு ஆண்டி, சுத்தமா புரியல எதுவுமே. ஐயோ மாயா, நீ எப்படி இப்படி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருக்கியோ அதே ஸ்டேட்ல தான் மாயா நாங்களே இருக்கோம். ஆதி இப்படி சொல்லுவான்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இது என்னோட விருப்பம், இதுக்கப்புறம் உங்க விருப்பம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் என்னடானா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டாலும் அவன் ப்ராப்பரா ஆன்சரே பண்ணல. அவன் ஜஸ்ட் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். ஆனா அவன் எதுக்காக அப்படி சொல்றான்னு தான் பொண்ணுமே புரியல மாயா. என்னாண்டி நீங்க சொல்றதை என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆதியா இப்படின்னு எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்காண்டி. ஆமா மாயா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். மாயா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னே இருந்தேன். மாயா, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதி யாரையாச்சும் லவ் பண்றானா என்ன? ஐயோ ஏன் ஆண்டி நீங்க வேற சீரியஸா பேசி இருக்கும்போது காமெடி பண்றீங்க? ஆதியாச்சும் லவ் பண்றதாச்சும். ஆண்டி ஆதி பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்துறாங்கன்னு தெரியுமா? ஆனா அவன் ஒரு பொண்ணை கூட திரும்பி பார்த்ததே இல்லை ஆண்டி. ஒரு பொண்ணு கிட்ட கூட அவன் சரியா பேசினது கூட கிடையாது. அவனாச்சும் லவ் பண்றதாச்சும். என்ன ஆண்டி நீங்க வேற? என்ன மாயா நீயும் இதையே சொல்ற? எனக்கு தெரிஞ்சதா ஆதி யாரையும் லவ் பண்ணல, அட்லீஸ்ட் உனக்காச்சும் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். நீயும் இதையே சொல்ற. பின்ன எதுக்காக அவன் அந்த பொண்ணோட தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னானதான் சுத்தமா தெரியல மாயா. அதான் ஆண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா ஆண்டி, அந்த பொண்ணோட தங்கச்சி அழகா இருந்தாலே என்ன? ஆமா, அவ பேர் என்ன? ஐயோ மாயா, பொண்ணை விட பொண்ணோட தங்கச்சி ரொம்ப ரொம்ப அழகா இருந்தா. அவ பேரு மித்ரா. எனக்கு என்னமோ ஆதிக்கு இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தோன்னு பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் அந்த பொண்ணை பிடிக்கல, இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னு நான் கெஸ் பண்றேன். ஆண்டி நோ வே ஆண்டி, நான் அடிச்சு சொல்லுவேன். ஆதி அழகா இருக்காங்கிறதுக்காகலாம் கண்டிப்பா ஓகே சொல்லியிருக்கவே மாட்டான் ஆண்டி. இன்ஃபேக்ட் நிறைய மாடல்ஸ், நிறைய ஆக்ட்ரஸ், நிறைய பேர் அழகழகான பொண்ணுங்க எல்லாருமே ஆதி பின்னாடி சுற்றி இருக்காங்க ஆண்டி. பட் ஆதி அவங்கள யாரையுமே பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்லை ஆண்டி. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அவங்கள விடலாம் இவன் என்ன அவ்வளோ அழகாவா இருந்துட போறா? அதுவும் மிடில் கிளாஸ்னு வேற சொல்றீங்க. நோ வே ஆண்டி, கண்டிப்பா ஆதி அழகை பார்த்து ஓகே சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை ஆண்டி. மாயா, உண்மையை சொல்லணும்னா நீ சொல்ற மாடல்ஸ் ஆக்ட்ரஸ்லாம் விட இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகு மாயா. இன்னொரு உண்மை என்னன்னா ஆதியும் இவளையும் பக்கத்துல நிக்க வச்சா ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்பாங்க மாயா. எப்போது ஆண்டி இப்ப எதுக்கு நீங்க அந்த பொண்ணுக்கு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ஆண்டி, ஆதிக்கு யாரை வேணா பிடிச்சிருக்கட்டும், யார் கூட வேணா அவனுக்கு கல்யாணத்தை என்கேஜ்மெண்ட் பண்ணட்டும். ஆனா அவன் தாலின்னு ஒண்ணு காட்டினா அது எனக்கா மட்டும்தான் ஆண்டி இருக்கணும். ஆதியை எப்படியாச்சும் நான் அடைஞ்சே தீருவேன் ஆண்டி. இதுக்கு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றதா இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. ஆதியை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆண்டி. ஐயோ, இவ என்ன பொசுக்குன்னு நம்மள கழட்டி விட பாக்குறா? ஐயோ, இவளை வச்சுதான் நிறைய பிளானே பண்ணி வச்சிருக்கேன். சாவித்ரி, விட்டுறாத. ஐயோ மாயா பேபி, என்ன மாயா பேபி இப்படி சொல்லிட்டேன்? நீ சொல்ல வந்ததே தான் நானும் சொல்ல வந்தேன். ஆதிக்கு யாரை வேணா பொண்ணு பார்க்கட்டும், ஆதி யாரை வேணா பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும். ஆனா ஆதிக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது உன் கூட தான் மட்டும்தான் மாயா. இதுக்கு நான் கேரண்டி. சரியா? நீ என்ன நம்பு மாயா. நான் கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆதிக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரியா? ஓகே சரி ஆண்டி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அப்புறம் ஆண்டி, இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவள் பேர் மித்ரா. அவளோட ஃபோட்டோ இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணுங்க ஆண்டி. அப்படி என்ன அவள் எல்லாரையும் விட ரொம்ப அழகு, எதனால ஆதி அவளுக்கு ஓகே சொன்னான்னு நான் பார்த்தே ஆகணும் ஆண்டி. ஸோ ஃபோட்டோ இருந்தால் சென்ட் பண்ணுங்க. ஓகே? ஐயோ மாயா, பொண்ணோட ஃபோட்டோ என்கிட்ட சுத்தமாக இல்லை மாயா. ஆனாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே? ஓகே ஆண்டி. அப்புறம் இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகாத மாதிரி ஏதாச்சும் உருப்படியாக பிளான் பண்ணுங்க. சரியா? சும்மா பொண்ணு பார்க்க போகிறத தடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் சொதப்பி வச்ச மாதிரி இதையும் சொதப்பாதீங்க. ஏதாச்சும் பண்ணுங்க ஆண்டி. புரிஞ்சதா? நான் கிளம்புறேன். மித்து, என்னாச்சுடி? ஒரு யோசனையிலே இருக்க. லஞ்சுக்கு டைம் ஆகுதுடி, வா போலாம். ஐயோ இல்லடி வைஷு, அந்த ஹிட்லர் இன்னைக்கு ஆபீஸ் வந்திருக்கிறதா சூர்யா சொன்னாருடி. ஆனா நானும் காலையிலேருந்து அவனை பார்க்கணும்னு அவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அவன் காலையிலேருந்து ரொம்ப பிஸியாவே இருக்காண்டி. சுத்தமா அவனை பார்க்கவே முடியலடி. அதாண்டி எப்ப அவனை பார்த்து எதுக்காக அவன் அப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனான்னு கேட்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்றேன். ஆனா அவனை பார்க்கவே முடியலடி. அதை பத்தி தாண்டி யோசிச்சுட்டு இருந்தேன்.
ஆமாண்டி மித்து, அதாண்டி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆதி சார் எதுக்காக என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாருன்னு சுத்தமா கெஸ்ஸே பண்ண முல்லடி. நீ சொல்ற மாதிரி இதுக்கான பதில் அவர்கிட்ட மட்டும்தான் மித்து இருக்கும். மித்து, நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னதான் மீட்டிங்கா இருந்தாலும் அது 3 o'clock முடிஞ்சிரும்ல. ஸோ அதுக்கப்புறம் அவரை நீ பார்க்கலாண்டி, சரியா? இப்போ எதுவும் ஃபீல் பண்ணாவா, வா நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஆமாண்டி வைஷு, நீ சொல்றது சரிதான். என்னதான் அவன் மார்னிங்லேருந்து பிஸியா இருந்தாலும் 3 o'clock மேல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாண்டி. அப்ப இருக்குடி அந்த ஹிட்லருக்கு. சரி மித்து, வா போலாம். வாவ், சூப்பர் சூப்பர். பிரவீன், ஆமா, பிரவீனே தான். இங்க பாரு பிரவீன், உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, சரியா? ஃபர்ஸ்ட் வழிய விடு. ஓ, உனக்கு என்கிட்ட பேசுறதுனா மட்டும் கசக்கும், ஆனா ஆதி சார் கிட்ட பேசுறதுனா மட்டும் இனிக்குமா? வாட் பிரவீன், ஆர் யூ மேட்? இப்போ எதுக்கு பிரவீன் தேவையில்லாம ஆதி சாரை பத்தி பேசிட்டு இருக்க? இங்க பாரு பிரவீன், எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, சரியா? முதல்ல வழிய விடு. யாரடி தேவையில்லாம பேசுறா? எல்லாம் தேவையோட தான் பேசுற. அது மட்டும் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். இவ்வளவு நேரம் நீயும் உன் ஃப்ரெண்டும் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அப்புறம் ஆதி சார் உன்னை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காரா? இப்பதானே புரியுது உனக்கு ஒண்ணுனா அவர் ஏன் அன்னைக்கு வந்து நின்னாருன்னு. இங்க பாரு பிரவீன், சும்மா என்ன நடந்ததுன்னு தெரியாம நீயா ஒண்ணு நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், எல்லாத்தையும் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. ஒழுங்கா வழிய விடு. ஹே நில்லுடி, இங்க பாரு, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏண்டி, உன் பின்னாடி நான் எத்தனை மாசமா நாய் மாதிரி சுத்திக்கிட்டே வந்தேன். ஆனா என்ன உனக்கு பிடிக்கல, ஆனா அவரை உனக்கு பிடிச்சிருக்கோ? இப்பதாண்டி புரியுது உனக்கு ஏன் அவரை பிடிச்சிருக்குன்னு. பணம், நல்ல வசதியான இடம்ல, அதனால தானே உனக்கு பிடிச்சிருக்கு. இங்க பாரு பிரவீன், சும்மா தேவையில்லாம பேசாத, சரியா? முதல்ல வழிய விடு. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீயும் இவளும் பேசின விஷயம் உண்மையா இல்லையான்னு இப்ப நீ சொல்லிட்டு போற, புரிஞ்சதா? இங்க பாரு பிரவீன், உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. முதல்ல வழிய விடு பிரவீன். முடியாதுடி, நீங்க பேசின விஷயம் உண்மையா பொய்யான்னு என்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பு. என்ன உண்மை தெரியணும் மிஸ்டர் பிரவீன்? உங்ககிட்ட தான் பிரவீன் கேட்டேன். என்ன உண்மை தெரியணும்? இல்ல சார், அது வந்து பிரவீன், நீங்க எப்படி அவங்க 2 பேரும் பேசினதை காதுல வாங்குனீங்களோ அதே மாதிரி நீங்க இவங்க கிட்ட பேசினதையும் நான் காதுல வாங்கிட்டேன் பிரவீன். இப்ப என்ன பிரவீன், உங்களுக்கு அவங்க பேசின விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியணும், அதானே? ஆப்வியஸா அவங்க பேசின விஷயம் உண்மைதான் பிரவீன். நான் மித்ராவை பொண்ணு பார்க்க போனேன். அண்ட் கூடிய சீக்கிரத்துல எனக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அண்ட் நீங்க இப்போ பேசிக்கிட்டு இருந்தது என்னோட ஃபியான்சே கூட. போதுமா பிரவீன்? கிளியர் ஆயிடுச்சா? வாட்? இவன் சின்ன சொல்லிக்கிட்டு இருக்கான். சார், என்ன பிரவீன், நல்லா புரியுற மாதிரி தெளிவா சத்தமா தானே சொன்னேன். பின்ன சாரு மோருன்னு சொன்னா என்ன பிரவீன் அர்த்தம்? இங்க பாருங்க பிரவீன், மித்ரா கூடிய சீக்கிரத்துல மிஸ்ஸஸ் ஆதித்யாவா ஆக போறாங்க, சரிங்களா? சோ இவ்வளவு நாள் நீங்க அவங்கள டார்ச்சர் பண்றதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பிரவீன், இதுக்கு மேல உங்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே பிரவீன், பார்த்து நடந்துக்கோங்க. ஓ, அப்படி போகுதா? இங்க பாருடி, உன்னை நான் எப்பவுமே விடவே மாட்டேன். இந்த பிரவீன் ஒன்னு ஆசைப்பட்டானா அதை அடைஞ்சே தீருவான். உன்னையும் நான் அடைஞ்சே தீருவேன் மித்ரா. இவன் எதுக்காக இப்போ பிரவீன் கிட்ட இந்த மாதிரி சொன்னா? கடவுளே, ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பம். இதுல இவன் எதுக்கு இப்போ இப்படி சொன்னானே தெரியல. மித்து, என்னடி ஆதி சார் பிரவீன் கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாரு? கடவுளே, என்ன மித்து இங்க நடக்குது? எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடி. அதாண்டி வைஷு, எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் பாட்டுக்கு வந்தான், கூடிய சீக்கிரத்துல எனக்கும் அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அவன் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். கடவுளே, இவனை என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இவனை வைஷு, நீங்க வெயிட் பண்ணு வைஷு, நான் போய் நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? பணக்காரனா இருந்தா ரொம்ப திமிரு அதிகமா இருக்கு. சிறு வைஷு, நீங்க இரு, நான் போய் அவனை புண்டியில நாக்கிட்டு வரேன். ஹே, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? நீ பாட்டுக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் அங்க சொல்லிட்டு வந்துட்டே இருக்க. மிஸ் மித்ரா, என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் என்ன சொன்னாங்க? வாட்? என்ன பேசுறேன்னு புரியலையா? ஹீ, இங்க பாரு, அப்படியே சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ எதுக்கு பிரவீன் கிட்ட அந்த மாதிரி சொன்ன? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? ஓ, அத பத்தி கேக்குறியா? இப்ப அதனால என்ன? என்ன அதனால என்னவா? இங்க பாரு, நீயா சும்மா உன் இஷ்டத்துக்கு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டவங்க கிட்டே சொல்லிட்டு இருக்காத, புரிஞ்சதா? இங்க பாரு, ஏற்கனவே நீ எதுக்காக எல்லாருக்கும் நேராவும் என்ன பிடிச்சிருக்கன்னு சொன்னனே தெரியல. இப்போ இதுல இத வேற சொல்லிக்கிட்டு இருக்க. என்னதான் நினைச்சிருக்க நீ உன் மனசுல? ஏய், கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுமா. நீ பேசுறத பார்த்தா எனக்கு நெஞ்சு அடிச்சுக்கும் போல இருக்கு.
ஹே சும்மா என்ன மேல மேல இரிட்டேட் பண்ணாத சரியா? எதுக்காக பிரவீன் கிட்ட உனக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தா? ஓ, நீ அதுக்குதான் இப்போ லபதுபன்னு கத்திட்டு இருக்கியா? ஆமா சொன்னேன், உனக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. உண்மையதானே சொன்னேன். வாட்? உண்மையை சொன்னியா? எதுடா உண்மை? எது உண்மை? நானும் போனா போகட்டுன்னு பொறுமையா உங்ககிட்ட நின்று பேசிட்டே இருந்தா நீ பாட்டுக்கு ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி ஓவரா போயிட்டே இருக்க. ஆமா உண்மையதான் சொன்னேன். இங்க பாரு, அங்க சொன்னதுதான் இங்கவும் சொல்றேன். உனக்கு எனக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது. நீ சீக்கிரமாவே மிஸ்ஸஸ் ஆதித்யாவா மாற போற. வாட்? உனக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுதா? ஹீ நீ என்ன பைத்தியமா? இங்க பாரு, தேவையில்லாம நீ எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். சும்மா தேவையில்லாம எல்லார்கிட்ட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். இப்போ எதுக்கு நீ இப்படி உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்க? இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் இதுல எந்த மாற்றமும் இல்ல. கூடிய சீக்கிரமா உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகதான் போகுது. மித்ரா. ஐயோ ஸ்டாப் இட், ஓகேவா? மறுபடி இதே சொல்லி என்ன மேல டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, நீ என்னதான் நினைச்சிருக்க மனசுல? இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் எனக்கு உன்ன சுத்தமாவே பிடிக்காது. ஆனா எதுக்காக அன்னைக்கு நீ எல்லாருக்கு நேரமும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனா? இங்க பாரு, உன்கிட்ட தான் கேக்குறேன். இப்படி சைலண்டா நின்னுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நானும் போனா போட்டுன்னு பொறுமையா இருந்தா ஒரு லிமிட்டை நீ ஓவரா கிராஸ் பண்ணி போகிட்டே இருக்க சரியா? எனக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சே ஆகணும். நீ எதுக்காக அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனா இன்னைக்கு எதுக்காக பிரவீன் கிட்ட அந்த மாதிரி சொல்லு? கே, ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு நீ இவ்ளோ ஆவேசமா கத்திட்டு இருக்க? பாத்துமா, கொஞ்ச நாள்ல உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. இப்போ நீ இவ்ளோ டென்ஷன் ஆனா எப்படிமா? உடம்புக்கு நல்லது இல்லையில. டென்ஷனை குறை. ஹே சும்மா தேவையில்லாம பேசாம நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு. அண்ட் எனக்கு இதுவும் தெரியும் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி சொன்னேன்னு. வெல் டன். ஃபைனலி ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். பட் இட்ஸ் ஓகே, கொஞ்சம் நீ ஸ்மார்ட் தான். ஹே இங்க பாரு, சும்மா தேவையில்லாம பேசி என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டே இருக்க. அங்க என்னடானா நீ ஏன் அப்படி சொன்ன? நீ எல்லாரும் அவ்வளவு குழப்பத்துல இருக்கும். நீங்க என்னடானா ரொம்ப கூலா ஆன்சர் பண்ணிட்டு இருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அச்சோ ஆமால, நான் எதுக்காக உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல. டோன்ட் வரி மித்ரா, இன்னைக்கு எல்லா குழப்பத்தையும் உனக்கு நான் கிளியர் பண்றேன். ஓகே? என்னடா இது, மொத்த நாள் வரைக்கும் நம்ம கூட டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அவ்வளவு சண்டை போட்டானே, பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு திடீர்னு வைஷுவை பிடிக்கல, மித்ராவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல. இங்க பாருங்க மித்ரா, இந்த ஆதித்யா சித்த பண்றதா இருந்தாலும் அதை யோசிச்சு தான் பண்ணுவான் சரியா? அண்ட் அஃப்கோர்ஸ் பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுலயும் கண்டிப்பா ஒரு பெரிய காரணம் இருக்கு சரியா? இப்பவும் நான் பேசுறது ஒரு கன்ஃபியூஷனா இருக்குல்ல, குழப்பறல. ஜஸ்ட் a minute, கிளியர் பண்ணிடுறேன். இங்க பாருடி, நான் ஒன்னும் உன்னை ரொம்ப பிடிச்சு போயோ இல்ல உன்னை லவ் பண்ணியோ இல்ல உன் அழகுல மயங்கியோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல சரியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏன் சொன்னேன்னு தெரியுமா? ரொம்ப பெருசாலாம் திங்க் பண்ணாத, அது ரொம்ப சின்னதுதான். நீ எனக்கு நிறைய கொடுத்துட்ட மித்ரா, அதை திருப்பி கொடுக்கறதுக்கு நானும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனா ஒண்ணுமே அமையல. நீ எனக்கு இவ்வளோ பண்ணியிருப்ப, அதெல்லாம் திருப்பி நான் ஒரு பர்சன் கூட உனக்கு பண்ணவே இல்லை. அதனால என் மனசாட்சி ரொம்ப என்ன புரித்திக்கிட்டே இருந்தது. உன்னை என்னடா பண்ணலான்னு எந்த பக்கம் போய் யோசிச்சாலும் ஒண்ணுமே வரல மைண்டுக்கு. அதான் உன்னை கல்யாணம் பண்ணி பக்கத்திலேயே வச்சு பழி வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காகத்தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு எல்லாருக்கும் நேராவும் சொல்லிட்டு வந்தேன். வாட்? என்ன பழி வாங்கணும் தான் கல்யாணமே பண்ண போறியா? ஆமாண்டி, அதை தாண்டி இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னேன். மத்தபடி உன்னை ரொம்ப பிடிச்சு போயோ இல்ல உன் அழகுல மயங்கியோ இல்ல சரியா? அடச்சி வாய மூடு. நீ இவ்ளோ கேவலமானவனா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. எல்லாருக்கும் முன்னாடியும் எனக்கு மித்ராவை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா உடனே கல்யாணம் நடந்துருமா என்ன? டேய், நான் ஒத்துக்கிட்டா தாண்டா கல்யாணம் நடக்கும். நான் இந்த ஜென்மத்துலன்னு இல்லை, எந்த ஜென்மத்திலையும் உள்ள கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே மாட்டேன்டா.
பரா அப்படியா? ஆனா பொண்ணுடி, அது எப்படி எல்லா சிச்சுவேஷன்லயும் இதே திமிரோட உன்னால பேச முடியுது? ஒரு விதத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ இப்படி திமிர்த்தனமா பேசுறது கூட நல்லா தாண்டி இருக்கு. ஆனா நீ சொன்ன பத்தியா டயலாக், இந்த ஜென்மத்துல நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு. மார்க் மை வேர்ட்ஸ், மீ மித்ரா, கண்டிப்பா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது. நீ கூடிய சீக்கிரத்துல மிஸ்ஸஸ் ஆதித்யாவா மாறதான் போற. அடச்சி வாய மூடு. டேய், என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்டா. முதல்ல நான் பொத்துக்கிட்டா தாண்டா இந்த கல்யாணமே நடக்கும். பாக்குறேன்டா, நானும் எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்டா. அப்படியா? அதையும் பார்த்துடலாமே. இங்க பாருடி, நல்லா நோட் பண்ணிக்கோ. கண்டிப்பா உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது. கல்யாணம் முடியட்டுண்டி, அதுக்கப்புறம் மொத்தமா உன் திமிரு எல்லாத்தையும் வட்டி முதலமா சேர்த்து நான் எப்படி அடக்குறேன்னு பாருடி. எப்பா டேய், டயலாக மாத்துறா. சும்மா சொன்ன டயலாகே சொல்லிக்கிட்டு இருக்க ஸ்டார்டிங்லேருந்து. இங்க பாருங்க மிஸ்டர் ஆதித்யா, நான் இப்பவும் சொல்றேன், நான் ஒத்துக்காம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. புரிஞ்சதா? திமிருடி, அது எப்படி எல்லா சிச்சுவேஷன்லயும் எல்லா நேரத்திலையும் அப்படியே இவ்வளவு திமிர்த்தனத்தை காட்டிக்கிட்டே இருக்க? சரி வீடு, எல்லாத்தையும் இன்னும் கொஞ்ச நாள்ல தான் நமக்கு கல்யாணம் ஆகிடுமே, அதுக்கப்புறம் மொத்தமா அடக்கிடலாம். அப்புறம் மாமாவுக்கும் உனக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது. சும்மா இப்படி வாடா போடான்னு சொன்னா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல்ல. அதனால நீ என்ன பண்றனா, இனிமே என்ன வாங்கோ போங்கோன்னு சொல்லி கூப்பிடுற. ஓகேவா மிஸ்ஸஸ் ஆதித்யா? ஐயோ, முதல்ல இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என்ன மிஸ்ஸஸ் ஆதித்யான்னு கூப்பிடுறத நிறுத்து. எனக்கு கேட்க அப்படியே காதுல ஈயத்த காத்தி ஊத்துற மாதிரி இருக்குது. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இன்னொரு தடவை என்ன அப்படி கூப்பிட்ட அவ்வளவுதான். அச்சோ, உனக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்கலையா? என்ன பண்ணலாம்? சரி ஓகே, நான் வேணும்னா இப்படி கூப்பிடவா? மனைவி. சின்னது அடியே, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி நீ லபதுபான்னு ஆனா உன்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஓ, நான் உன்ன மனைவின்னு சொன்னதுக்கா? ஆமால, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே மனைவின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, ஃபியூச்சர் மனைவி, இது ஓகேவா? என்ன ஜென்மோனே தெரியல. இங்க பாரு, உன்னை பார்க்க எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் எப்பவும் சம்மதிக்கவும் மாட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்னைக்குமே ஒத்துக்கவும் மாட்டேன். புரிஞ்சதா? உன்னை பார்த்தாவே இரிட்டேட் ஆகுது. அப்படியா? இதுக்கே இரிட்டேட் ஆகுதுன்னா இன்னும் போக போக நிறைய இது மாதிரி நடக்குமே. அப்போ என்ன பண்ணுவீங்க மிஸ்ஸஸ் ஆதித்யா? மனைவி, ஐயோ சாரி, ஃபியூச்சர் மனைவி. இந்த டோர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் அடிஷ்னலா டைலாக் ரொம்ப பேசாதீங்க, ஏன்னா இதுக்கும் சேர்த்து ஃபியூச்சர்ல நீங்க தான் அனுபவிப்பீங்க. ஓகேவா? பாய் மிஸ்ஸஸ் ஆதித்யா. உன்னை பார்க்கவே கட்டுப்பாகுது. இதுக்கே இரிட்டேட் ஆகுதா உனக்கு? இதுக்கப்புறம் தாண்டி இந்த ஆதி யாருன்னே நீ பார்க்க போற. தேவையில்லாம இந்த ஆதி கிட்ட வச்சுக்கிட்டல, ஆதி கிட்ட மோதுனா என்ன ஆகுங்கிறத உனக்கு புரிய வைக்காம விட மாட்டேன்டி. அதனால தாண்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு பக்கத்திலே வச்சு உன்னை பழி வாங்க போற. மித்து என்னாச்சுடி? ஏன்டி இவ்ளோ டென்ஷனா வர? ஐயோ வைஷு, அந்த திமிர் பிடிச்சவன் சின்ன தெரியுமாடி சொன்னா, என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னான்டி. அது மட்டும் இல்ல வைஷு, யாரு என்ன நினைச்சாலும் அவனுக்கு எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகும்னு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றான்டி வைஷு. கடவுளே, இவனை சரியான திமிர் பிடிச்சவன் நினைச்சா இவன் பணக்கார திமிர் பிடிச்சவன்டி. பண திமிர்ல தாண்டி அவன் இப்படிலாம் ஆடுறான். மித்து, என்னடி சொல்ற? உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரா? அட கடவுளே, மித்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஆமா வைஷு, அவன் அப்படிதான் சொன்னான். என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவன் என்ன கல்யாணமே பண்ணிக்க போறானா. வைஷு, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்னும் நடக்காது சரியா? அவன் நினைச்சிட்டா உடனே எங்க கல்யாணம் நடந்துருமா? அதுக்கு முதல்ல நான் ஒத்துக்கணும் வைஷு. அவன் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் யாரு சொன்னாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் வைஷு. இதுதான் என்னோட முடிவு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15th. ஸோ உங்கள் எல்லாருக்குமே 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை எங்கள் நெஞ்சம் பேசுதே சீரியல் சார்பாகவும் குட்டி பாப்பு கார்ட்டூன் சார்பாகவும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். அண்ட் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அனுஷியா சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனுஷியா சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம குட்டி பாப்பு கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இனிமே தான் நம்ம நெஞ்சம் பேசுதே சீரியல்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் எல்லாமே வரப்போகுது. ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.